எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான கோலம் தான். இதுக்கே நான் நிறைய பிளட் டொனேட் பண்ண வேண்டியது இருக்கும். வெளியில் அவ்வளோ கொசு இருக்கும். இது வந்து மீல் மேக்கர் தாங்க. கடைகள் இப்படியே விற்கிறாங்க. எனக்கு இதை பார்த்ததுமே என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அத்தம்மா கேட்டாங்க என்ன விரலி மஞ்சளா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது அப்படி தான் இருந்தது. 65 செஞ்சு சாப்பிட்ருக்கோம். கிரேவியும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். கிரேவி அந்த டைம் வந்து ரொம்ப காரமாக போயிடுச்சு. குழந்தைங்க சாப்பிட முடியலனால டிஃபன் பாக்ஸுக்கு தனியாக அவங்களுக்கு வேறு மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். ஒரு கடாயில் வந்துட்டு, கடாய் மீன்ஸ் வடைச்சட்டி, அதில் வந்து கொஞ்சம் பட்டர் கீ குழந்தைகளுக்காகனாலும் நான் சேர்த்துறேன். இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரோல் ஆகுது வாய். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சீரகம், சோம்பு போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதாக இருந்தாலும் நல்லா நீல வாக்கில் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டு நல்லா, நாங்கள் ஆப்பிள் தக்காளி தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நாட்டு தக்காளினா பார்த்து போட்டுக்கோங்க. உங்கள் கிரேவி எப்படி வேணுமோ அந்த மாதிரி. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கிரேவி அந்த பச்சை வாசம் போகணும் இல்லைங்களா, அதுக்காக அதில் என்ன மசால் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இந்த வேக வச்சு உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருந்தேன் அந்த மீல் மேக்கரை. அதையும் அது கூடவே போட்டு, அதாவது சோயாபீன்ஸ் அதையும் போட்டுட்டு நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வரும். கொத்தமல்லியும் புதினா ரெண்டையுமே பொடியாக நறுக்கி இதுக்குள்ளே போட்டு நல்லா கப்புன்னு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே அதில் இறங்கிடும் அதில் தண்ணி இருக்கிறது. அப்புறம் சாதத்தை போட்டு கிளற வேண்டியதான். அவ்வளோதான் நம்ம வேலை. ஏன்னா நான் இது மெயினாக குழந்தைகளுக்காக மட்டும்தான் இந்த நான் டிஷ் செய்கிறேன். மற்றபடி நீங்கள் என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் உடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு உடனே கொடுத்துறாதீங்க. ஒரு வேளை பிடிக்கலைன்னா லஞ்சு சாப்பிடாம குழந்தைங்க வந்துடுவாங்க, கஷ்டமாக இருக்கும். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா.